சித்தா என்ற வார்த்தையில இருந்துதான் சித்தர் என்ற பெயர் உருவானது. சித்த கலைகள்லையும் சித்த வைத்தியத்திலையும் சித்தி பெற்றிருக்கும் ஒருவரை சித்தர்னு அழைப்போம். இவர்கள் முப்பு என்ற மூலப்பொருளை கொண்டு காயக்கல்பம் போன்ற சித்த மருந்துகளை தயாரித்து அதை உட்கொண்டு தங்கள் தேகத்தை வஜ்ரமா மாற்றி வைத்திருப்பாங்க. இதன் காரணமா சராசரி மனிதர்களோட ஆயுட்காலத்தை விட சித்தர்களோட ஆயுட்காலம் மிக அதிகமாகவே இருந்தது. மேலும் தீவிரமான ஆத்ம சாதனைகள் காரணமா இவங்களோட ஆசீர்வாதங்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெற்றதா விளங்குது. போகர், புலிப்பாணி சித்தர், கோரக்கர் போன்ற சித்தர்கள் தான் இந்த மகத்துவங்களோடு வாழ்ந்ததா நாம படித்திருக்கோம். ஆனால் மிக சமீபத்தில் இது போன்ற தன்மைகள் அனைத்தும் கொண்ட ஒரு சித்தர் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகள் வாழ்ந்து 1994 மகா சமாதி அடைந்திருக்கார். அவர்தான் புரவிப்பாளையம் கோடி சுவாமிகள் என்ற மகா ஞானி. இவரோட இயற்பெயர் என்ன, எங்கு பிறந்தார், எந்த ஊரை சேர்ந்தவர் போன்ற எந்த விவரங்களும் எங்குமே பதிவு செய்யப்படல. 1940 தனுஷ்கோடியில தான் மக்கள் இவரை முதல்ல தரிசிச்சாங்க. தனுஷ்கோடியில அந்தோனியர் சர்ச்சுக்கு பின்புறம் இருந்த ஒரு மணல் மேட்ல சில நாட்களாகவே அன்னம் தண்ணீர் இல்லாம சதா தியானத்தில் இருந்த சாமிகளை அந்த பகுதியின் போலீஸ் அதிகாரி ஒருவர் இவர் ஒரு சித்தர்னு அடையாளம் கண்டு அவரை தன்னோட வீட்டுக்கு அழைத்து சென்று கவனித்து வந்துள்ளார். சாமிகள் அந்த பக்தரோட வீட்டில் தங்க ஆரம்பித்ததிலிருந்தே அவர் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. வெகு நாட்களா குழந்தை இல்லாமல் இருந்த அந்த போலீஸ் அதிகாரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. படுத்த படுக்கையா இருந்த அவரோட அம்மாவும் குணமடைய இது எல்லாமே சாமிகளோட ஆசீர்வாதம்னு புரிந்து கொண்ட அன்பர் அவரை ஒரு கடவுளா வழிபட ஆரம்பிக்கிறார். சாமிகளோட அற்புதங்களை கேள்விப்பட்ட பலரும் அவரை தரிசிக்க வர்றாங்க. சாமிகள் அதிகம் பேச மாட்டார். ஆனா தன்னை தரிசிக்க வர்றவங்களை கோடி கோடியாய் வாழ்வாய், உனக்கு கோடி கோடியாய் செல்வம் கிடைக்கும்னு ஆசீர்வதிப்பார். இதனாலே அவரை மக்கள் கோடி சாமிகள்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவரை தரிசிக்க வரும் பக்தர்கள்ல சிலர் அவரை தங்களோட வீட்டுக்கு வரும்படி அழைப்பாங்க. சில சமயம் சாமிகளும் அவங்களோட போவது வழக்கம். இப்படி திருச்சி, வயலூர், சேலம், சென்னை, பழனி, கோவை, பொள்ளாச்சி, புரவிப்பாளையம் என்று அவரோட பயணம் நீண்டு கொண்டே இருந்தது. ஒருமுறை சாமிகள் சென்னையில் இருந்தபோது ஒரு நீதிபதி இவர் உண்மையிலேயே சித்தரான்னு சோதிக்க அவர் ஒரு அறையில் வச்சு பூட்டி மூச்சு முற்ற அளவுக்கு சாம்பிராணி புகையை போட்டு கதவையும் சாத்திட்டார். ஒரு மணி நேரம் கழித்து கதவை திறந்தபோது அந்த புகை விலக மேலும் 1 மணி நேரம் ஆனது. ஆனாலும் சாமிகள் எப்பவும் போல சாதாரணமா உட்கார்ந்திருக்க அதன் பின் அந்த நீதிபதி சாமிகளோட பக்தராகவே மாறுகிறார். பின் சாமிகள் ஒருமுறை நெய்க்காரப்பட்டி ஜமீன்தார் வீட்டில் இருந்த சமயம் சாமிகளை தரிசிக்க பல செல்வந்தர்கள் வந்திருந்தாங்க. அந்த வீட்டுக்கு முன்னால பல கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அன்னைக்கு வந்திருந்தவங்கள ஒரு குடும்பம் புரவிப்பாளையம் ஜமீனை சேர்ந்தவங்க. சாமிகளை தரிசிக்கும் போது சாமிகள் தங்களோட அரண்மனைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ளே நினைச்சாங்களே தவிர அவர்கிட்ட அதை வெளிப்படையா கேட்கல. சிறிது நேரம் அங்கே இருந்துவிட்டு பின் உணவருந்தி கிளம்பியவர்களோட கார்ல சாமிகள் அவங்களுக்கு முன்னாலே போய் உட்கார்ந்திருந்தார். ஜமீன் குடும்பத்தாருக்கு ஒரே ஆச்சரியம். தன்னை காண வரும் பக்தர்களோட மனசுல இருக்கும் விஷயங்களை கூட தன் ஞானத்தால உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மகா ஞானிதான் கோடி சுவாமிகள். பின் புரவிப்பாளையம் அரண்மனை வந்தவர் கார்ல இருந்து இறங்கி அரண்மனை முழுவதையும் சுற்றி சுற்றி வந்து பின் மாடியில இருக்கும் ஒரு அறையை தேர்வு செஞ்சு அங்கே அமர்ந்தார். 1962 இந்த நிகழ்வு நடந்தது. அவர் ஜீவ சமாதியான 1994 வரை 32 ஆண்டுகள் அந்த மாடி அறையிலேயே தான் இருந்தார். ஒரு நாள் கூட அவர் கீழே இறங்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு சித்த வைத்திய குடும்பத்தை சேர்ந்த அன்பர் சாமிகளை சந்திக்க சென்றப்ப
அவரோட வீட்டில் பல வருடங்களாக இருந்த ஒரு சித்த மருந்து கல்லை எடுத்துக்கிட்டு போய் சாமி கிட்ட காட்டினார். அதை வாங்கிய சாமிகள் தன் உள்ளங்கையில் வைத்த அடுத்த நொடி, இது ரச வைத்தியம், கலவை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஒரு சித்த மருந்து கல்லை தன்னோட கையில் வச்சு பார்த்தே அதோட கலவையை பற்றி சொல்றாருன்னா சாமிகள் சித்த வைத்தியத்தில் எவ்வளவு உச்சம் தொட்டவராக இருந்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காம இருந்த ஒரு மகான் தான் கோடி சுவாமிகள். சாமிகள் புரவிப்பாளையம் அரண்மனையில் அந்த 32 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை சாமானிய மனிதர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்று. அவர் உட்கொண்ட உணவின் அளவு, அவரோட உடல் அமைப்பின் உறுதி, இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது நிச்சயம் இவர் தன் இளமை பருவத்தில் சித்த கலைகளில் உச்சம் தொட்டவராக தான் இருந்திருக்கணும். தரிசன நேரம் தவிர எப்போதும் தனிமை, எப்போதாவது 2 கவளம் உணவு, தண்ணீர் குடிப்பதே கிடையாது, கழிப்பறைக்கும் போறது கிடையாது. தன்னை காண வரும் பக்தர்களில் ஒரு சிலரிடம் மட்டும் 1-2 வார்த்தைகள் என்று வாழ்ந்த இந்த மகா ஞானி அக்டோபர் 11, 1994 அன்று தன் வாழ்வின் ஓட்டத்தை நிறுத்தி கொண்டு மகா சமாதி அடைந்தார். பின் அரண்மனையிலேயே அவருக்கு சமாதி கோவில் கட்டப்பட்டு ஒரு சிறிய லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கு. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் திரளான மக்கள் இப்பவும் அந்த அரண்மனையில் தன்னோட சூட்சம உடலோடு வாழும் இந்த மகானை தரிசித்து வர்றாங்க. நன்றி.